அவர் எதுக்கு ஸ்ட்ரெச்சர்ல கூட்டிட்டு வராங்க? பதறாம கொஞ்ச நேரம் நில்லுல. எல்லாம் உனக்காக தான் அவனை வர வச்சிருக்கி. கொஞ்சம் அமைதியா நில்லு. நீ பதறி எல்லா வேலையும் இங்க எடுத்துட்டு போத. சண்முகம் என்னமோ பண்றான். ஆனா இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியலடி. இல்லை, எல்லாம் சட்டப்படி நியாயப்படி தர்மப்படி தான் செய்தான். கொஞ்ச நேரம் அமைதியா நின்னு பாருங்க என்ன நடக்குன்னு. சமு, நீ சொன்னபடி எல்லாத்தையும் பக்காவா செஞ்சாச்சு. அதான் அறிவுக்கு என்னாச்சு? ஆட லூசு, அவனுக்கு ஒண்ணு ஆகல. கல்லு மாதிரிதான் இருக்கான். நீ அவனை நேர்ல பார்த்து பேச வேண்டாமா? அதுக்கு தான் அவனுக்கு நெஞ்சு வலின்னு போய் சொல்லி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்திருக்கோம். அண்ணே, என்னண்ணே இது? எனக்கு ஒண்ணும் புரியல. அவரை நேர்ல பாப்போம், அவருக்கு பிடிச்ச பால் குழக்கட்டைய கையில கொடுப்போம்னு ஆசையா வந்தேன். அது எல்லாமே ஒண்ணும் இல்லாம போக போகுது. கேளே, நீ எதுக்குல தேவையில்லாம கண்ணு கலங்கி நிக்க? முதல்ல நான் சொல்றது கேளு. பாருங்க, குடு குடு. இல்லை, இதை நீ போட்டுக்க போட்டுக்க. இல்லை, இது உனக்கு. நீ போட்டுக்க. இதையும் போட்டுக்கிடுங்க. இப்போ புரியுதா? ரத்னா, உன் அண்ணன் செஞ்சிருக்கிற ஏற்பாடு உனக்கு இன்னுமா புரியல? எல்லாம் ரொம்ப பாசிட்டிவா தான் பிளான் பண்ணிருக்கான். முதல்ல அந்த கோட்டை போடு. இததான் எனக்கு தெரியாம அந்த மஞ்சப்பையில வச்சு ஒளிச்சு கொண்டு வந்தியா? இல்லை, அங்கேயே சொல்லியிருந்தேன்னா தேவையில்லாம டென்ஷன் ஆயிருந்திருக்கான். 10 கேள்வி கேட்டிருப்பீங்க. அதான் இங்க வந்து சொல்லாமட்டு வந்தேன். அண்ணாச்சி, உள்ள என்ன நிலைமைன்னு பாத்துட்டு வந்து சொல்லுங்க. சரி சார், சீக்கிரம் பாத்துட்டு வாங்க. இல்ல, என்னல ஆச்சு? பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹேண்ட் கஃப் ரிலீஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இல்ல, நீ எதுக்கு விட்டு வந்த? நீ அங்கேயே கூடிய இருக்கலாம்ல. ஏ லூசு, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் டா, தனியா பேசட்டும். அதெல்லாம் முப்பிடாது. என்ன பார்த்து பாரு, நீ கவலைப்படாத. இப்ப எனக்கு ஒரு டீ சாப்பிடணும் போல இருக்கு. கொஞ்சம் போய் வாங்கிட்டு வரியா? நீ இல்ல, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்ல டாக்டர், ஏதோ சொன்ன என் தங்கச்சி ஏமாத்திர போறேன் அத போறேன்ட்டு. பார்த்தல எப்படி அவளை கூட்டு வந்து சந்திக்க வச்சு பால் கொழுக்கட்டை ஊட்டி விட வச்சிருக்கலாம். பார்த்தேன். தங்கச்சிக்கெல்லாம் பால் கொழுக்கட்டை ஊட்டி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ற. ஆனா இங்க ஒண்ணுமே இல்லையே. இல்ல, நீ என்ன சலிச்சுக்குத? ஆமா, நைட் ஏதோ ஒண்ணு சொன்னிய, நான் உன்னை ஏமாத்திட்டேன்டி. அப்படி என்ன ஏமாத்திட்ட உன்ன? டேய், நீ தெரிஞ்சு பேசுறியோ தெரியாம பேசுறியோ எனக்கு தெரியாது. நீ சும்மா இரு. இல்ல, சொல்லிருக்கேன், தான் வந்துருவான். பாத்தியா, இவன் தான் இப்ப இவனை ஏமாத்திட்டான். டீ வாங்கிட்டு வரேன்ட்டு. சரி, என்னன்னு பாத்துட்டு வரேன் இரு. என்ன கதை, என்ன பேசிட்டு இருந்த? அது ஒண்ணும் இல்லல, ரத்தனா அறிவுக்கு பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கணும்னா அவ செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுத்தா. இவன் என்னவோ தங்கச்சி எல்லாம் பால் கொழுக்கட்டை ஊட்டுதா, நீ என்னத்த செஞ்ச, என்ன ஏமாத்தி விட்ட, என்னென்னலாம் சொல்லுதால. ஒன்னும் புரிய மாட்டேங்கி. புரியாதனாலதான் நீ இன்னும் அண்ணனா இருக்க. இல்லன்னா நீ எப்பயோ அப்பாவா இருப்ப. இல்லை, நீ என்னல சொல்லுத? ஒரு மாதிரி குத்து குத்து குத்துத. எங்க அப்பா காப்பாத்துற மாதிரி என்னைய காப்பாத்திடுங்க டாக்டர். டாக்டர், என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு டாக்டர். வலிக்குதே, என்னை காப்பாத்திடுங்க டாக்டர். எங்க அப்பா காப்பாத்துற மாதிரி என்னைய இங்கதான் வலிக்குது. இவருதான் டாக்டர், பஞ்சாயத்து பிரசிடென்ட். காப்பாத்திருக்க டாக்டர். இங்கதான் இல்லை. சீக்கிரமா போய் ரத்னம் வெளியே கூட்டிட்டு வாங்க. என்னடா, 2 பேரும் கொஞ்ச நேரமாவது பேச வேணாமா? ப்ளீஸ் டா, ஒரு 2 நிமிஷம் சமாளிடா ப்ளீஸ். டாக்டர், பாருங்க டாக்டர், பாருங்க. உனக்கு இது எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இல்லை.
இத பாருங்க சார். நல்லா பாருங்க. உங்களுக்கு நல்லா ரெஸ்பிரேஷன், பல்ஸ் எல்லாம் நார்மலா தான் இருக்கு. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே இல்ல, சாதாரண மூச்சு பிடிப்பு தான். ஜிம்முக்கு எதுவும் போவீங்களா? ஜிம்முக்கு பக்கமா தான் போவேன் டாக்டர். டெய்லி கடைக்கு அந்த பக்கம் தான் போவேன், பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு அப்படி தான் போவேன், கோயிலுக்கு ஜிம்மு பக்கமா தான் போவேன். அதனால எனக்கு ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. பாருங்க டாக்டர், என்னாச்சுன்னு பாருங்க. இத பாருங்க சார், உங்களுக்கு ஒண்ணு இல்ல. இது சாதாரண தசை பிடிப்பா தான் இருக்கும். டாக்டர் இவர ரயாடுக்கு கொண்டு போங்க. அங்க இருக்கிற டாக்டர் ஹலோ, நான் தான் சொல்றேன்ல, உனக்கு ஒண்ணு இல்லையா? அப்படியே இருந்தாலும் டாக்டர்ஸ் காப்பாத்திருவாங்க. பேசாம இவர் கூட போங்க, கையை விடுங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் உடனே போயாங்க. என்ன விடுங்க. இல்ல இல்ல, நீங்க தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இந்த கையை நான் விட மாட்டேன். இதுதான் என் நம்பிக்கை. நீங்களே என்னை காப்பாத்திருக்க. தயவு செஞ்சு யாருக்கிட்டே என்னை ஒப்படைச்சிடாதீங்க டாக்டர். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல டாக்டர். நீங்க தான் எனக்கு நேரம் இல்ல. டாக்டர் எப்ப வேணா அந்த ரூமுக்குள்ள போயிடுவாங்க. தயவு செஞ்சு போய் ரத்னம் கூட்டிட்டு வா. போ, சீக்கிரம் போ. சரி இரு, நான் போறேன். போய் சீக்கிரம் கூட்டிட்டு வரேன். காப்பாத்துங்க டாக்டர்.